10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.12 6வது கணக்கு பார்க்குறோம். 2x² எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்துக்கு செல்கின்றன. மீண்டும் கூட்டத்திலிருந்து 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கி கொண்டன எனில் மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2x² மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மொத்த கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை, மொத்த கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை கேள்வியில் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, 2x². அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 2x² பாதி, மொத்த தேனீக்களின் எண்ணிக்கையில் பாதியின் வர்க்கமூலமானது வேறொரு மரத்திற்கு செல்வதா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எழுதிக்கலாம். தேனீக்கள் கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூலம், தேனீக்களின் கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூலம் மதிப்பெண்ணான கணக்கிடலாம். தேனீக்கள் கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூலம் 2x². இதில் பாதி அப்படிங்கிறப்ப 2ஆல் வகுத்தரலாம். 2 கேன்சல் ஆகிடும். 2 அப்போ √(x²) வரும். x²க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா மதிப்பு எதற்கு சமம்? எக்ஸிற்கு சமம். இந்த தேனீக்கள் கூட்டத்தின் 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்திற்கு திரும்ப செல்கின்றன. அப்போ அந்த 9/8 பங்கோட மதிப்பெண்ணானு கணக்கிடுவோம். தேனீக்கள் கூட்டத்தின் 9/8 பங்கு. மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை 2x². 9/8 பங்கு அப்படிங்கிறப்ப 8/9. இதை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 × 8 16. 16x²/9. அடுத்து பார்த்துட்டோம்னா மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கி கொண்டன. அப்ப மனம் கமழும் மலரில் சிக்கிக் கொண்ட தேனீக்கள் எவ்வளவு? 2 தேனீக்கள். மொத்த தேனீக்கள் எவ்வளவு? 2x². இந்த 2x² எந்தெந்த வகையில நமக்கு பிரியுது? முதல்ல அதனுடைய வர்க்கத்தில் பாதி ஒரு மரத்துக்கு செல்லுது, அதனுடைய மதிப்பு x. திரும்ப இன்னொரு மரத்துக்கு, அதே மரத்துக்கு திரும்ப வருது 8/9 பங்கு தேனீக்கள், அதனுடைய மதிப்பு 16x²/9. 2 தேனீக்கள் மலம் கவரும் மலரில் சிக்கி கொண்டன. இந்த மொத்த மதிப்பும் எதற்கு சமம்னா 2x²க்கு சமம். 2x² இந்த வகையில பிரிக்கப்படுது. இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்திட்டோம்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா +x இடது பக்கம் வரப்போ -x, -16x²/9 -2 = 0. ஒரு நம்பரில் மட்டும் டினாமினேட்டர் 9ன்னு இருக்குது. மீதி எண்கள்லாம் 1 இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் எதனால் பெருக்கிக்கலாம்னா ஒரு 9ஆல் பெருக்கிக்கலாம். முதல் மதிப்பு 2 9ஆல் பெருக்கிறப்ப 2 × 9 18x². அடுத்து -9x -16x². 2 9ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 9 × 2 18/9 அப்படிங்கிறது காமன் ஆகிடும், = 0. இந்த 9 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல போடு. 0 × 9ங்கிறப்ப மதிப்பு 0. 18x² -9x -16x² -18 = 0. x² உறுப்புகள் 2 இருக்கு. 2ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 18 -16ங்கிறப்ப 2x². x உறுப்பு -9xன்னு இருக்கு. -18 = 0. இந்த மதிப்பானது நமக்கு எதனாலையும் பொதுவாக வகுபடாது. அப்போ இதை காரணிப்படுத்துகிறோம். x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிக்கிறோம். x² கெழுவானது 2, மாறிலி உறுப்பு -18. +× -2 × 18 36.
பெருக்கிக்கிட்டோம்னா -36 வரணும், கூட்டிட்டோம்னா -9 வரணும். எந்த 2 எண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 3 பெருக்கல் 12 36. கூட்டிட்டோம்னா -9 வரணும். அப்போ 12க்கு மைனஸ் குறியும் 3க்கு ப்ளஸ் குறியும் கொடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கீழே 2 இருக்கிறதுனால 2ஆல் இதை வகுத்துட்டோம் அப்படின்னா 3/2. 12/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2 2 6 2 12. எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 3/2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இரண்டையும் தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 3/2 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -3/2, -6 ஆனது வலது பக்கம் போகிறப்ப +6. தேனீக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ நெகட்டிவ் சைன் நமக்கு ஏற்புடையது அல்ல, எதிர்குறி ஏற்புடையதல்ல. எக்ஸ் ஈக்குவல் டு -3/2 என்பது ஏற்புடையது. இப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 6. கணக்கிட வேண்டியது மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை. மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை என்ன? 2x². இப்போ 2க்கு எக்ஸுக்கு மதிப்பு பிரதியிடுவோம் 2, 6ன்னு பிரதியிடுவோம் 6². 2 பெருக்கல் 6², 6 பெருக்கல் 6 36, 2 பெருக்கல் 36 72. தேர்ஃபோர் மொத்த கருப்பு தேனீக்களின் எண்ணிக்கை 72 ஆகும். தேங்க்யூ.